அப்புறம் அலமேலு அவங்க வந்து அக்யூபஞ்சரை பற்றி ஒரு சிறு நிகழ்ச்சி செய்வார்கள். நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்ட் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அக்குபஞ்சர் ஓர் அறிமுகம் அப்படின்ற தலைப்பில் உங்கள் முன்னாடி பேச எனக்கு வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லாருமே நோயற்ற வாழ்வு வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அக்குபஞ்சரோட தத்துவமே. மருந்தில்லா மருத்துவம், மகத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அக்குபஞ்சர் ஹீலர்ஸோட அனைவருடைய ஆசையும். நம்ம நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா இயற்கை வாழ்வியல நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா 104 வகையான மரபு வழி மருத்துவங்கள் இருக்கு. அதில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறது அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்து சரியாகும் நோக்கத்தோடு தூண்டுவது. ஒரே ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான நோய்களை நம்மளால தீர்க்க முடியும். அதுக்கு நம்ம சக்தி ஆற்றல் பெறத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா 4 தங்க விதிகள், கோல்டன் ரூல் சொல்லியிருக்காங்க. 4G. அது ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னா பசி, செகண்ட் தூக்கம், 3வது தாகம், 4வது ஓய்வு. பசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா அப்பவே சொல்லியிருக்காங்க, பசித்து புசி. நம்ம பசி எப்படி பசியை உணரணும் இல்லையா? பசி உணராம நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில எழுந்தோடனே 6 மணிக்குள்ள டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சிருவோம். குடிச்ச உடனே ஜீரணம் ஆச்சா அப்படின்னு தெரியவே தெரியாது. வேலைக்கெல்லாம் போகிறோம், ஸ்கூல் போகிறோம்னால என்ன பண்ணுவோம்னா உடனே ஒரு 8 மணிக்குள்ள 4 இட்லி 3 இட்லி ஏதோ அப்படியே திணிச்சிடுறது. அதுக்கு மேலே ஜீரணம் ஆயிருக்கா என்ன தெரியாது. அப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அகைன் ஒரு ட்ரிங்க்ஸ், ஏதோ காஃபியோ ஏதோ சம் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு இப்படி போட்டு தாக்கிடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு மறுபடியும் லன்ச்சு. மறுபடியும் 3 மணி ஆனால் ஒரு ஸ்மால் பிரேக். அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு டின்னர் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரியே நம்ம வந்து பசி அறியாமையே அப்படியே கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்ம உடம்புக்கு எப்போதான் நமக்கு ஓய்வு கொடுக்கறது, நம்ம ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் எப்போதான் ஃபங்க்ஷன் ஆகுறது, அதுக்கு வந்து நம்ம டைமே கொடுக்கறது கிடையாது. எப்போ பசின்றது பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும், பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வயிறு வந்து ஒவ்வொரு மனுஷனுமே யூனிக் தான். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் யூனிக் இல்லையா? தனித்தன்மை வாய்ந்தவர்கள். யாருமே வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. அவங்களோட ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து என்ஜான் உடம்பு இல்லையா? ஸோ வயிறு வந்து ஒரு ஜான் தான் இல்லையா? ஒவ்வொருத்தரோட இறைப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு சுருங்கி விரியும் தன்மையை கொண்டது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கவுங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ, ஒருத்தருக்கு 3 இட்லி போறோம்னா அந்த 3 இட்லி அவங்க சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே ஜாஸ்தி திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தரோட அளவு என்ன தேவையோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தம் கூட நஞ்சு. ஏன்னா சுத்திகரிக்கப்பட்ட கழிவெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதுதான் நமக்கு அமிர்தம் இல்லையா? அந்த அமிர்தனையும் அளவா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுலலாம் முன்னோர்கள். ஸோ அளவை பார்த்து திருக்குறளையே சொல்லியிருக்காங்க, அளவறிந்து சாப்பிடலன்னா அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பசியில 2வது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. எதை சாப்பிடணும்னா நமக்கு பிடிச்சது எது வேணா சாப்பிடலாம். நமக்கு இப்போ தயிர் சாதம் தான் பிடிக்கும், இல்லை சாம்பார் சாதம் தான் பிடிக்கும், தோசை தான் பிடிக்கும் அப்படின்னா எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தேவையான சக்தியை வந்து நம்ம உடம்பையை எடுத்துப்போம். இப்போ ஒரு கால்சியம் சக்தி குறைவா இருக்குன்னா நம்ம வந்து தயிரோ ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து டைரக்டா எடுத்துக்கோம். அப்படி நம்ம எதுவுமே சாப்பிடல, வெறும் கீரை மட்டும் தான் அன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம்னா அந்த கீரையில வந்து மெக்னீஷியம் இருக்கும். ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணோம், அந்த மெக்னீஷியத்தை கால்சியமா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கூடிய தகுதி படிச்சது நம்ம உடம்பு. அடுத்த பார்த்தீங்கன்னா 2மே இல்லை. நம்ம வந்து தயிரோ எடுத்துக்கல, கீரை எடுத்துக்கல, ஏதோ ஒரு உனக்கு நம்ம பிடிச்சது பீஸாவோ பர்கரோ ஏதோ நமக்கு பிடிச்சது எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உணவுலேருந்து
நமக்கு தேவையான, ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து தானே செய்யறான். ஸோ அதுலேருந்து இருக்கிற ஒரு தன்மை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுவோம், கால்சியமா நம்ம உடம்புக்கு தேவைன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம சாப்பிட்ற உணவு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சரி, நம்ம உடம்புல எப்படி ரத்தம் அப்படிதான் உருவாகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எந்த டாக்டர்ஸ் யாருக்குமே தெரியாது இல்லையா. குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது, மிச்சம் உள்ளதை கிளைகோஜனா சேமிச்சு வச்சுக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எது பிடிக்குதோ அதை நம்ம விரும்பி சாப்பிடலாம். அப்புறம் நம்ம எப்படி சாப்பிடணும், நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. என்னன்னா நொறுக்கிறதுனா நம்ம கண்ணாடியை போட்டு உடைக்கிறதா நொறுக்கிறது. நொறுங்க அப்படின்னா அதுவே நம்ம வாயில எதை போட்ட உடனே அதுவே மெல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, தானாவே நம்மளால முழுங்க முடிஞ்சது அப்படியே முழுங்கிடுவோம். ஸோ இதுதான் அது வந்து அதை எப்படி சாப்பிடணுமோ அந்த முறைப்படி இப்போ மென்று சாப்பிடணும் அப்படின்னா மென்று சாப்பிடணும். அதுக்கிட்ட 10 நிமிஷம் அரைக்கணும் மெதுவா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த சாப்பிட்ற முதல் ரூல், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி பசி அறிஞ்சு மட்டும் சாப்பிடணும். பசி எப்படி தெரிஞ்சுக்கிறது? பசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் சாப்பிட்றோமா? இல்லை. பசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வயிறு என்ன பண்ணிடணும், ஒரு நாளைக்கு காலியா விட்டு வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னா காலை 6 மணிலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 6 மணி வரைக்குமே நம்ம எதுவுமே சாப்பிடாம ட்ரை ஃபாஸ்டிங் இருந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் லாஸ்டாக முடிச்சு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணி அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சிடணும். அப்படி இது முடியாதவங்க அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். மார்னிங் 6 hours டு ஈவினிங் 6 hours வரைக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு ஒரு ஜூஸோ இல்லை ஆவியில் வேக வச்ச இட்லி அந்த மாதிரி பொருளை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு விரதத்தை முடிக்கலாம். அப்படி இல்லாதவங்க 3வது வகையான ஃபாஸ்டிங் என்னன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங். அன்னைக்கு ஃபுல்லாக பசிக்கிற நேரத்தில் என்னால் ஒன்றும் சாப்பிடாம இருக்க முடியாதுனால ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்கிற நேரத்தில் எடுத்துக்கிட்டு அந்த ஃபாஸ்டிங்கை முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பசி அறிஞ்சப்போ பசி நல்லாவே தெரியும். நம்ம காஃபி டீ வந்து அடிக்கடி குடிக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா. நம்ம தண்ணி ஊற்றுதானே வீட்டில் காசுவோம், பாலை காசுவோம் இல்லையா, டீக்கோ காஃபிக்கோ ஊற்றுறோம் அப்படின்னா. ஏன்னா நம்ம தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைக்கானது. அது மாதிரி பாலூட்டிகளுக்கு சுரக்கக்கூடிய பால் வந்து அந்தந்த குட்டிகளுக்கானது. மாடுனா கண்ணுக்குட்டிக்கானது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த குட்டிகளுக்கானது. அது நம்ம என்ன பண்றோம், மனுஷன் எடுத்து அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது ரொம்ப திக்கா இருக்கும். எப்படி கண்ணுக்குட்டி குறிச்சு துள்ளி ஓடுதோ அது மாதிரி நம்மளும் வேகமா வேலை செய்யணும். நம்ம இப்ப இந்த காலத்துல அப்படி வேலை செய்யறோமா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில என்ன பண்ணுவாங்க, வெறும் பழகு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வயலுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலை செஞ்சுட்டு ஏற்று விறுவிறுத்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் நிறைய சாப்பிடுவாங்க அந்த பசி எடுத்து. ஸோ அதுதான் வந்து நல்ல இது. அது மாதிரி பசி எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம பசின்ற ஒரு கான்செப்டை இதை முதல்ல கண்டிப்பா எல்லாருமே கடைபிடிக்கணும். நம்ம தான் நைட்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பிஃபோர் 8 சாப்பிடணும். இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தூக்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா. தூக்கம் நம்ம எப்படி தூங்குறோம், எப்ப தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து நைட்ல 11 to 3 தான் நம்ம கல்லீரல் நல்லா இயங்கக்கூடிய நேரம். 11 to 3 சரிங்களா. அந்த 11 to 3க்கு நம்ம தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். டீப் ஸ்லீப் இஸ் மஸ்ட் இல்லையா. அப்ப ஆழ்ந்த தூக்கம் நம்ம எப்படி வரும்? முதல்ல பாத்தீங்கன்னா சாதாரண தூக்கம் ஒரு 15 நிமிஷத்துக்கு வரும். 3 to 5 வரை சாதாரண தூக்கம் வந்துதான் டீப் ஸ்லீப்கே எல்லாருமே போவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு ஹெவி ஒர்க் செய்யறதுனால கண் மூடின 5 நிமிஷத்துக்குள்ளேயே டீப் ஸ்லீப் போயிடுவாங்க. ஸோ அதனால அப்போ பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகும். 5 சாதாரண தூக்கம்னா 1.25 மணி நேரம். அப்போ 9:45 நம்ம படுத்தாதான் 11 மணிக்கு நம்ம டீப் ஸ்லீப் கண்டிப்பா போக முடியும். நான் டீப் ஸ்லீப் போயிட்டோம் அப்படின்னா 11 to 3 வந்து நமக்கு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும் சரிங்களா. அந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்தாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உலக நாடுகள்ல பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நோய்கள் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. சுகர், பிபி, அப்புறம் பெண்களுக்கான யூட்ரஸ் நோய்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்ப எல்லா வீட்லயும் சுகர், எனக்கு சுகர் இருக்கு, ஏன்னா சொத்து இருக்கா மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு சரியா. இதை வந்து சுகர், பிபி எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு நைட்ல சுரக்கக்கூடிய மெலட்டோனின், இன்சுலின், சுகருக்கானது, பிபிக்கானது அட்ரீனலின், அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கான தைராக்சின், இதெல்லாம் சுரக்கிறதுக்கு நம்ம தான் வந்து சீக்கிரமா தூங்க பழகிக்கணும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மறைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தூக்கி போயிடுவாங்க.
கொஞ்ச நேரம் இந்த வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க குடும்பத்தோட, அதுக்கு சீக்கிரமா தூங்கிடுவாங்க. காலையில சீக்கிரமா எழுந்துப்பாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து செல்போன் நோண்டிட்டு நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு டைம்ல அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். பாட்டு கேட்டா தூக்கம் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்றோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், தூங்க போயிட்டாலே போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம், இல்ல போன் நம்ம கை எட்டாத தூரத்துல எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கத்தை கடைபிடிக்கணும். அது நல்ல டீப் ஸ்லீப் இருந்தா எல்லா நோயும் நமக்கு கண்டிப்பா கியூர் ஆகும். அதுக்கு என்ன நல்ல தூக்கத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா கல்லீரல் டீடாக்சிபிகேஷன் செய்யும். கல்லீரல் வந்து நம்ம உடல்லையும் நச்சுக்கள் உருவாகும், அந்த நச்சுக்களையும் வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவாலையும் நிறைய நச்சுக்கள் ஏற்படும், அந்த நச்சுக்களையும் வெளில துரத்திடும். அது தவிர நமக்கு செரிமானத்தை சீர்படுத்தக்கூடியது இந்த கல்லீரல் மெலட்டோனின் சுரக்கிறதுனால. சரிங்களா? இந்த இந்த செயல்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரமே தூங்க பழகிக்கணும். அடுத்த மூணாவது ரூல் என்ன பார்த்தீங்கன்னா தாகம். தாகம் வந்து நம்ம சொல்லுவாங்க இத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சா போறோம் அப்படின்னு. நம்ம வந்து அளவு பார்த்து தண்ணி குடிக்கணும் அவசியமே இல்லை. அவங்க நமக்கு வந்து தண்ணி தேவை அப்படிங்கிறது தாகம்ன்ற ஒரு உணர்வு ஏற்படுத்துது இல்லையா, அந்த உணர்வை வந்த உடனே நம்ம தண்ணி குடிச்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே நம்ம பக்கத்துல தண்ணி பாட்டிலோ தண்ணி சொம்போ ஏதாவது ஒரு பக்கத்துல வச்சுக்கணும். தேவைப்படும் போது, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், எழுந்து போக மாட்டோம், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. தண்ணி தாகம் எடுத்து ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு கிட்னியில உள்ள வாட்டர், இந்த பாடியில உள்ள அன்வான்ட் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் எல்லாம் இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த தாகம் இதையும் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதாவது இவ்வளவு லிட்டர்ஸ் கணக்கு கிடையாது, யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்தந்த கால சூழ்நிலைக்கு நம்ம வெய்ய காலம்னா நிறைய குடிக்க தோணும், மழை காலம் குளிர்காலம் அதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெயில உள்ள சூழ்நிலையிலேயே நம்ம ஸ்கின் மூலமா வந்து அப்சார்ப் பண்ணோம். காற்றுல இருந்து நீர், மழையில அந்த கிளவுட்ல இருந்து வர நீர்லாம் நம்ம உடம்பே அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு தண்ணி தாகம் அந்த டைம்ல தேவைப்படாது. அப்ப நம்ம லிட்டர் கணக்காக குடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்புறம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓய்வு. ஓய்வு அப்படிங்கிறது வந்து படுத்து தூங்குறது கிடையாது, நம்ம தேவைப்படும் போது தூங்கினாலே போறோம். நம்ம தேவை ஏற்படும் போது தூங்கினா நைட்டு தான். மற்ற நேரங்கள்ல தூங்குறது வந்து எப்பயாச்சும் சும்மா ஸ்மால் நாப் எடுக்கிறோம்ல, அது வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம உடம்புக்கு ஓய்வு கேட்குது அப்படின்றதுனால நம்ம படுத்துக்கிறோம். மற்றபடி காலை நேரத்துல எல்லாம் வந்து தூங்கவே கூடாது. ஓய்வுன்னா நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தா ஒரு ஓய்வுன்ற மாதிரி. சரிங்களா? நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நடந்தா தேவலான் இருக்கும், அதுதான் ஓய்வு. ஒரு செயலை செஞ்சுட்டே இருப்போம், தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்போது கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிறது, இதுதான் ஓய்வு. பார்த்தீங்கன்னா 75% ஒர்க் முடிச்சிருப்போம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இது முடிச்சுட்டு போகலாம் அஜெண்டா பண்ணும்போது என்ன ஆகும், அது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். அந்த நேரம் அது கொஞ்சம் சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டா 100% ஒர்க்கை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அது நோய், நம்ம நோயின்ற என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதனால ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான மருத்துவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனம், உடல் மட்டும் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, மனத்தையும் நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மள சுற்றி எப்பவுமே இருக்கணும். இது முடியும் அப்படின்னு நினைச்சாதான் முடியும், முடியாது சொல்லிட்டு எதுனா அது முடியவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குட்மேன் மாரிஸ் அப்படிங்கிற நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். குட்மேன் மாரிஸ் ஃபிளைட்ல பைலட்டா இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து பைலட் ஃபிளைட் கீழே விழுந்து அந்த பைலட்டோட முகம் தவிர, முகம் அந்த கழுத்து கொஞ்சம் பகுதி தவிர இது எல்லாமே நலிந்து போயிடுச்சு. அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், இவர் அப்படி அவர் கொஞ்ச நாள் அப்படி இருந்து செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ற, இவருக்கு தன்னம்பிக்கை, நம்மால நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு ரூம்குள்ள போய் இருந்துட்டு அப்படியே கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறத பாக்குறாரு. விரல் வந்து கொஞ்சம் அவர் மனசுல நம்பிக்கை இருக்கிறதுனால என்னாச்சு, உடல் வந்து கொஞ்சமா
சேஞ்ச் ஆகிட்டே வருது. சேஞ்ச் ஆகிட்டே வர வர என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சீக்கிரம் கை கால் எல்லாமே வந்து அவருக்கு இயங்க ஆரம்பிச்சிருது. இயங்க ஆரம்பிச்ச உடனே இப்ப என்ன பண்றாரு, மனசு சம்பந்தமான உளவியல் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு அவரு. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவரும் அமெரிக்கன் தான், ஜோசப் மர்ஃபி, டாக்டர், ஃபேமஸ் டாக்டர். அவருக்கு வந்து நல்ல எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது, எல்லா நல்ல பழக்கங்களே இருந்து. ஆனால் திடீர்னு டாக்டர் ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ட்டாங்க. அவருக்கா ஒண்ணுமே புரியல, பயங்கர டென்ஷன், குழப்ப. போய் பாஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட நிலைமை இப்படி இருக்கு, என்ன தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது எனக்காக ப்ரே பண்ணுங்களேன் அப்படின்னா, அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, யார் வந்து உனக்கு இந்த உணவை படைச்சாரோ அவரே இதை கேர் பண்ண முடியும் அப்படின்றாரு. இப்போ இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாஸ்டர் நான் வந்து உங்களை ப்ரே பண்ண சொன்னா நீங்க வந்து யார் உருவாக்கினாலும் அவங்களே தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தோடையே வீட்டுக்கு போவார். மன அமைதி இல்லாம இருக்குமா, அப்படியே சரி அப்படியே படுத்துருவார். படுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் அமைதி அடையும். அமைதி அடைய அவருக்கா தோணும், நம்ம வந்து இனிமே வெளியே போகக்கூடாது, தனியா வீட்டுக்குள்ளே இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து படுத்து மாதிரி அமைதியா யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரி அமைதியான சூழல்ல இருக்க என்ன ஆகுதுன்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாரு. நார்மல் ஆனவங்க மறுபடியும் போய் உடம்ப செக் பண்ணாரு. கேன்சருக்கான அறிகுறி துளி கூட இல்லையா, சரியாயிடுச்சா. அதாவது உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த உதாரணங்கள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு இமாட்டோ மாட்டார் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ஸ்காலர், ரிசர்ச் ஸ்காலர், அவர் என்ன பண்றாரு, ஒரு பெக்கருக்கு வந்து அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தா ஒரு நாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே ஒரு தண்ணி கிளாஸை காமிச்சு இதை பாரு அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது பாக்குறாரு இல்லையா, பார்த்த உடனே அதை எடுத்து அந்த தண்ணி கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து பாக்குறாரு, அது ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியுது. அதே மாதிரி மற்றவங்களையும் கோபமா இருந்தா எப்படி இருக்கு, துக்கமா இருந்தா எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து இதே மாதிரி தண்ணீரால நம்மளோட உணர்வுகள் ஈர்க்கப்படும்ன்றதையும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ வந்து அக்குபஞ்சரால நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும். தொடு சிகிச்சையால மட்டும், தொடு சிகிச்சை இல்லைன்னா சின்ன ஒரு நீடல் கொண்டு அந்த எடுத்த புள்ளியை தூண்டுவதால நிறைய நோய்களை தீர்க்க முடியும். ரொம்ப இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறது அக்குபஞ்சர் பத்தி ரொம்ப பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வள்ளுவரோட ஒரு குரலை மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். குறையினும் மிகினும் நோய், அதாவது எது அளவுக்கு மிஞ்சினாலும் சரி, அளவு குறைஞ்சாலும் அது வந்து நோயை ஏற்படுத்தும். இந்த நோயின் தாக்கங்களை நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே ஒரு தொந்தரவு தான், சரிங்களா. இந்த தொந்தரவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இருக்காது. நோய் இது தொந்தரவுகள் வந்து குணப்படுத்தக்கூடியது தான். ஆனா நமக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட். இப்போ அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே படுத்து இருக்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல யாரும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிட்டு இந்த வாசல்ல மஞ்சள் கொத்து, வீட்டுல வேப்பலை அது இதை வச்சிருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாலே நமக்கு எல்லா வியாதியும் ஓடிடும். இதெல்லாம் வந்து கழிவு மாதிரி. ஃபீவர் வருதுன்னா அது ஒரு கழிவு தான். அந்த ஃபீவரை வந்து போக்குறதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு பாட்டு ஃபீவர் இருக்க நேரத்துல நல்லா 10 இட்லி போட்டு தாக்கினான்னா அது என்ன ஜீரணம் ஆகாது இல்லையா. ஸோ எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணம் வந்து நம்ம அஜீரண கோளாறு. நம்ம வந்து ஜீரண உறுப்புகளை நல்லா பார்த்துக்கிட்டு 12 உடல்ல உள்ள முக்கியமான உறுப்புகளை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா நோய்களும் நம்ம விட்டு விலகிடும். வாய்ப்பனைத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி. நமக்கு நேர நெருக்கடி காரணமா அவங்களை இன்னும் நிறைய பேச வச்சு கேட்க முடியல. அவங்களுக்கு எங்க சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கும்படி எங்கள் சங்கத்தை சேர்ந்த கிருஷ்ணவேணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அக்குபஞ்சர் சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என் வீட்டுக்கும் வரலாம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கலாம்.